ஆசிரியர் திரு அழகேசன் சார் அவர்களே, எனக்கு அறிமுகமான மிக நீண்ட நாட்களாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர் திரு சென்னியப்பன் ஆசிரியர் அவர்களே. என்னுடன் சில நாட்கள் பணிபுரிந்து இப்போ இங்கே கவர்மெண்ட் உத்தியோகத்திற்காக இங்கே அரசு உத்தியோகத்தில் வந்து அமர்ந்து இந்த உடற்கல்வியை இங்கே பள்ளியில் பயின்று கொடுக்கக்கூடிய ஆசிரியை பிரேமலதா மேடம் அவர்களே மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் இந்த பள்ளியில் படிக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2001ஆம் வருடத்திலிருந்து 23 வருஷம் இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு நீர்நிலை தொட்டி ஆகட்டும், இல்லை அந்த பள்ளியினுடைய அந்த பெஞ்ச் டெஸ்க் அந்த மாதிரியா இருக்கட்டும். ஆக்சுவலாக இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் நிறைய பள்ளிக்கூடத்தில் அமைச்சிட்டு இருக்கிறாங்க, ஈவன் காலேஜஸ் லெவலில் கூட. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-15 வருடங்களுக்கு முன்னாடியே நாம் வந்து அந்த ஸ்மார்ட் கிளாஸ் அந்த சிஸ்டத்தை நாம் வந்து இங்கே பள்ளிக்கூடத்தில் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. 70% குழந்தைகள் என்ன ஆகுது அப்படின்னு தெரியறதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சராசரி அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 48 அந்த மாதிரி 100 குழந்தைகள் படித்தாங்க அப்படின்னா 48 பேர் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. இன்னைக்கு வந்து மேற்படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியர் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும், பர்டிகுலர்லி இந்த 10th 11th 12th படிக்கக்கூடியவங்களுக்கு சொல்றோம், ஆசிரியர் மூலமாக பெற்றோர்களுக்கும் சொல்றோம், நிறைய வாய்ப்புகள் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், வித்யாலட்சுமி போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. வித்யாலட்சுமி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய பாரத பிரதமர் திரு மோடியினுடைய மிக மிக ஒரு பெட் திட்டம், அதாவது வந்து ரொம்ப விருப்பமான ஒரு திட்டம். நீங்க யாராவது கூகுள் பண்ணி பாருங்க, வித்யாலட்சுமி போர்ட்டல் சொல்லி. அதுல ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் MHRD வித்யா லட்சுமி போர்ட்டல் அப்படி ஒண்ணு இருக்கு. வித்யாலட்சுமி போர்ட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய போர்ட்டல். நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பெட் ப்ராஜெக்ட். அவர் வந்து நிறைய குழந்தைகள் படிக்கணும், கல்வியில நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷன் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த என்ன இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் சம்திங் லைக் எ வெப்சைட். நம்ம வந்து போர்ட்டல் சொல்லுவோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய tn.gov.in அதுல வந்து ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு ஒரு போர்ட்டல் சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள் அந்த போர்ட்டல் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ல வந்து 880 ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், HEIs சொல்லுவாங்க, HEI ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல எட்டாவது நீ வந்து ஒரு 8000 10,000 அப்படி ஒரு வேலைக்கு போன அப்படின்னா நீ படிக்கவே வேண்டியது. இன்னைக்கு நீ வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா 15,000 25,000 சம்பளம் வாங்கலாம். உன் கையில வந்து 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நீ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்கலாம். படிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீ படிக்கிற அப்படின்னா அந்த படிப்பு உனக்கு உதவி செய்யணும், உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உறுதுணையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செக்டார் நீ எடுக்கணும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செமஸ்டர் நீங்க பேமெண்ட் கொடுப்பீங்க. 15,000 20,000 கரெக்டா இருங்க. 15,000 20,000 ஒரு செமஸ்டர். அப்ப 2 செமஸ்டருக்கு 30,000 வந்துடும். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்புகிறேன்.